கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நாள் நீங்கள் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நாள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை உங்களுக்கு தருகிற நாள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். கவலைப்படாதீங்க, அதிசயங்களை பார்க்க போறீங்க. இயேசப்பா அதிசயங்களை செய்வார். இந்த நாளிலே ஜீவார்த்தைக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் யோபு 23 அதிகாரம் 13 வசனம். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு சித்தத்தின்படி செய்வார். நம்முடைய ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர், அதாவது அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற காரியங்களும் உண்டு, நம்மை குறித்து தேவன் விரும்புகிற காரியமும் உண்டு. அதாவது ஒரு தகப்பன் பிள்ளை என்ற உறவை வைத்து பார்க்கும்போது பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் விரும்புகிறதும் உண்டு. ஆனால் தகப்பன் பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதும் உண்டு. பிள்ளைகள் விரும்புவதை காட்டிலும் தகப்பன் விரும்புகிற விருப்பம் மேலாதான் இருக்கும். என்றால் அவர் எப்பொழுதும் நல்லதையே யோசிப்பார், நல்லதை கொடுக்க விரும்புவார். அதே போல தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு விருப்பத்தை வைத்திருப்பார், அவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார், அவர் ஒரு சித்தத்தை வைத்திருப்பார். அதை அவர் செய்வதற்கு விரும்புவார், செய்து முடிக்க கிரியை செய்வார். சில வேளையில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில காரியத்தை விரும்பி நடக்காமல் இருக்கலாம், அல்லது இதுதான் வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் விரும்பி இருப்பதை காட்டிலும், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை காட்டிலும் அவர் உங்களுக்கு தரப்போகிறது வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் மேன்மை உள்ளதாக இருக்கலாம். ஆக இந்த நாளிலே உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் விருப்பம் அல்ல, எங்கள் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய நினைச்சிங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். பெரிய காரியங்கள் நடக்கும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே, இத்தனை நாட்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, நாங்கள் விரும்பினது ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு உம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு நீர் உம்முடைய வார்த்தை அனுப்பியிருக்கிறீர். ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை செய்ய போறீங்க, அதற்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்ய போறீங்க, ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை எங்களுக்கு செய்தார் என்று சாட்சி சொல்ல நீர் கிருபை செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாய் வியாதிப்பட்டவர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்குவீராக. இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு எங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவங்க என்ன காரியத்திற்காக ஜெப குறிப்பு இப்பொழுது ஆண்டவரை கமாண்டில் அனுப்பி இருக்கிறாங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.